உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இன்றைக்கு நம்ம ஆப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த ஆப் சீரிஸ்ல ரொம்ப சூப்பரான அதே நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பத்தி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நமக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் ஆன் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸ்க்கான டைரக்ட் டவுன்லோடுக்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பிளாக்ஸ் லைவ் வால்பேப்பர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இது கூகுளோட ஒரு அப்ளிகேஷனுங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா ஒரே ஒரு வால்பேப்பர் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கூகுளோடது. கீழே பார்த்தா எக்ஸ்ப்ளோர் மோர் லைவ் வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸஸ் வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணா அதை கிளிக் பண்ணி கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ செட் வால்பேப்பர் அப்படி சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே அந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் வால்பேப்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிளாக்ஸா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கு பாருங்க. இதுதான் கூகுளோட வால்பேப்பர். மேலே செட் வால்பேப்பர் இருக்கு. டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டு ஹோம் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா செட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஹோம் ஸ்கிரீன் செட் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ கூலாக எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு பாருங்க. ஸோ இது மாதிரியான வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி வால்பேப்பர் செட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பிக்சல் ஃப்ளோ அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். நீங்க வீடியோஸ்க்கு தேவையான இன்ட்ரோஸ் மற்றும் அவுட்ரோஸ் ரெடி பண்ணணும்னா இது ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. இதுக்குள்ள போனா உங்களுக்கு பாருங்க ஜெனரல், மினிமல் டிசைன், டெக்னாலஜி அப்படி சொல்லிட்டு வேற வேற மாதிரியான கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான டிசைன்ல உங்களுக்கு இருக்கும். டைரக்டா அதுல கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் லாக்ல இருக்கு. நீங்க ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். ஸோ அது டெமோ காட்டுது. கீழே யூஸ் பண்ற ஒரு பட்டன் இருக்கு. அது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பாருங்க நமக்கு வீடியோ எங்க ஓபன் ஆயிடுச்சு. இதுக்குள்ள நீங்க எதெல்லாம் எடிட் பண்ண விரும்புறீங்களோ அந்த டெக்ஸ்ட் எல்லாம் நீங்க எடிட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் அப்படின்றனால ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் அப்படி சொல்லிட்டு இங்க டைப் பண்றேன். ஸோ பாருங்க இதை டைரக்டா பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது எடிட்ஸ், கரெக்ஷன், கலர் கரெக்ஷன் ஏதாவது பண்றதா கூட நீங்க டைரக்டா பண்ணிக்கலாம். மேலும் இதுக்குள்ள பேக்ரவுண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்றதா இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்க ஆடியோஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆட் பண்ண போறீங்கனாலும் சரி, டைரக்டா கிளிக் பண்ணி நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல அப்ளிகேஷனுங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஆட் போட்டோ கம்ப்ரஸர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக மேக்ஸிமம் 10 MB இருக்கிற ஃபைல கூட நீங்க 0.5 MB ஸோ அந்த மெமரி சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோட உங்களுடைய மொபைலில் இருக்கிற எவ்வளவு மெமரி பார்த்தீங்கன்னா போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இதை பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்க கம்ப்ரஸ் பண்ண விரும்புறீங்களா, இல்லை பர்டிகுலர் போட்டோஸ் வரைக்கும் நீங்க கம்ப்ரஸ் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஓனா பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 637 ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க. இது கிளிக் பண்ணிட்டு பர்டிகுலர் போட்டோஸ் மட்டும் நான் கம்ப்ரஸ் பண்ண விரும்புறேன். இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக கீழே ஸ்வைப் பட்டன் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் நீங்க ஸ்வைப் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க கம்ப்ரஸ் ஆயிடும். ஸோ கம்ப்ரஸ் ஆயிடுச்சு பாருங்க. 3.11 MB இருக்கு அந்த ஃபைல் சைஸ் பார்த்தா நம்மளுக்கு 401.38 KB பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. இங்க மேல கம்ப்ரஸ் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர் ஆனதா இருக்கும். டைரக்டா இங்க நீங்க ஷேர் கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்க மொபைல்ல எங்க இருக்கிற போட்டோஸ் பார்த்தா நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா இங்க ஆல்பம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம்னா உங்க மொபைல்ல எங்கெல்லாம் சேவ் ஆயிருக்கோ எல்லா போட்டோஸுமே அங்க டிஸ்பிளே ஆனது பண்ணலாம். ஸோ நல்ல அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் APK எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். உங்க மொபைல்ல இருக்க எல்லா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்க APK ஃபைல் ஃபார்மேட்ல நீங்க கன்வெர்ட் பண்ணி நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண வைக்கணும், பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல யாருக்காவது பார்த்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ண போறீங்க உங்க சோஷியல் மீடியாஸ் வழியாக அப்படின்னு நினைச்சாலும் சரி, நீங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ APK எக்ஸ்ட்ராக்டர் மேல நான் கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய மொபைல்ல இருக்க எல்லா அப்ளிகேஷன் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். ஒரு அப்ளிகேஷன் நான் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா APK கன்வெர்ட் ஆயிட்டு உங்களுக்கு போயிட்டு ஸ்டோரேஜ் ஆயிடும். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணீங்க. ஃபைல் மேனேஜர்ல பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கங்க. கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் APK அப்படின்னு இருக்கும், அது கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இப்போ நம்ம செலக்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். டைரக்டா கிளிக் பண்ணி இங்க நீங்க ஷேர் வேணா கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக இதை நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ண விரும்புறேன். அதனால ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் கூட டைரக்டா நம்ம ஷேர் ஆன் பண்ணிக்கலாம். அது மேல டைரக்டா கிளிக் பண்ணும்போது டைரக்டா பார்த்தா உங்களுக்கு மொபைல் இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஆப்ஷன் வரும். இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் iOS 14 லான்ச்சர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். உங்க ஆண்ட்ராய்டு மொபைல iOS மாதிரியான இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஅவுட், விட்ஜெட்ஸ், வெதர் இது மாதிரி நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டுது. உங்களுக்கு எது வேணுமோ அது டைரக்டா பார்த்தீங்கன்னா நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட்ல ஹோம் பேஜ்ல பார்த்தீங்கன்னா ஆட் பண்றதுக்கான விட்ஜெட்ஸ் எல்லாம் இங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆனதாகும். அந்த எல்லா விட்ஜெட்ஸும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நீங்க ஆட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் iOS மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கிடைக்கும். ஸோ பாருங்க நம்ம ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் எல்லாம் இப்படி உங்களுக்கு கன்வெர்ட் ஆனதா ஆயிடுச்சு. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு iOS மாதிரியான வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்டர்ஃபேஸ் மறக்காம இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க.
ஓவரால் அப்ளிகேஷனா இன்னைக்கு இவ்வளவுதான். இந்த ஆப் சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அது முடிந்த விட நானும் ரொம்ப நன்றி. வணக்கம். Are you listening? Damn.